ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியம் மயூர் அகாடமியால் சீசன் 2ல் எபிசோட் 20 தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் 10 மணிக்கு லைக் கொடுத்துருங்க, இப்பவும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவில் போயிடலாம். நான் இங்க ரொம்ப நாளா வரலன்னு எனக்கு தெரியும். ஆனா எல்லாத்துக்கும் நன்றி. ஹாஸ்பிட்டல் இருந்து வந்துட்டான். நீ எதுக்கு தேவையில்லாம எனக்கு தேங்க்ஸ் சொல்ற? அவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும் போது நான் உனக்கு பக்கத்துலயே இல்ல. உண்மைதான். ஆனா எதிர்த்து நிக்கிறதுக்கான ட்ரிக்க நான் உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். முக்கியமா உங்க கூட சண்டை போட்டுதான் அதை பிராக்டிஸ் பண்ணேன். அந்த ஹீரோ கில்லர் உன்னை விட்டதுனால தான் நீ உயிரே பொழைச்ச, சரியா? ஆனா மான்ஸ்டர் ஸ்மாஷ மட்டும் நம்பாம நீ உன் பவரையும் யூஸ் பண்ண கத்துக்கிட்ட. அத நினைச்சா எனக்கு சந்தோஷம். ஆனா அத பண்ணதுக்கு அப்புறம் உன் கையில ஸ்ட்ரெஸ் பிராக்சர் ஏற்பட்டிருக்கல்ல. கடைசி நேரத்துல 5% லிமிட்டை நீ தாண்டின. நீ பொறுமை இழந்ததால உன்னை பயங்கரமா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்ட. மொத்தத்துல நீ போக்கஸ லூஸ் பண்ணும்போது உன்னுடைய கண்ட்ரோல நீ இழக்குற. கொஞ்சம் பொறுமையா இரு, அதே நேரம் தெளிவாவும் இரு. கண்டிப்பா உனக்கு இது தெரியும், இருந்தாலும் சொல்றேன். ஆல்மைட் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ ஆகணும் நீ நினைக்கிற பட்சத்துல இன்னும் நீ நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. அதுக்கெல்லாம் நீ தயாராகு. எஸ் சார். நான் உன்னை அப்புறம் பாக்குறேன். இருங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் ப்ளீஸ். ஒரே ஒரு கேள்வி. நான் எங்க ரோடா பேசிடுவேணும்னு இதை பத்தி உங்ககிட்ட நான் கேட்கவே இல்ல. அதோட இதுக்கான நேரமும் என்கிட்ட கிடைக்கவே இல்ல. சொல்லு, எனக்கு இப்ப பயங்கரமா பசிக்குது. நீங்க ஸ்ட்ராங்கானவரா இருந்தாலும், என்னதான் ஆல்மைட்டுக்கு நீங்க தான் சொல்லி கொடுத்தவரா இருந்தாலும், யாருக்குமே உங்களுக்கு தெரியல. நீங்க நிச்சயம் ஃபேமஸா இருக்க வேண்டியவரு. ஆனா நீங்க ஃபேமஸ் ஆகல. இதுக்கு பின்னாடி ஏதாவது தனிப்பட்ட காரணம் இருக்கா என்ன? அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? எனக்கு ஹீரோவா வேலை பார்க்கறதுல சுத்தமா விருப்பம் இல்லாததுதான். என்ன? என்னுடைய கடந்த காலத்துல நான் ஒரு சக்தியை அடிக்கடி பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு. அதனாலதான் எனக்கு லைசன்ஸே கிடைச்சது. இந்த கதையை என்ன விட டோஷி தான் நல்லா சொல்லுவான். அதுதான் ஆல்மைட். அவங்கிட்ட போய் நீ எந்த சந்தேகத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஓகே. சரி, ஓகேடா தம்பி, நாம அப்புறமா சந்திக்கலாம். கண்டிப்பா. மறுபடியும் எல்லாத்துக்கும் நன்றி. இப்ப நான் போயிட்டு வரேன். எதிர்காலமே இனி இவன் தான் போல. பார்க்க வேணா சின்ன பையனா இவன் தெரியலாம், ஆனா இவனும் டோஷினோரியாவும் ஒண்ணுதான். ஏன் நண்பனால தேர்ந்தெடுக்கப்பட்டவன், ஒன் ஃபார் ஆல தனக்குள்ள அடக்கிக்கிட்டவன். நிச்சயமா இவனும் அவன மாதிரி தான் வருவான். அவரு எந்த அளவுக்கு தன்னை தயார்படுத்திருப்பாருல்ல. ஓ பேர் என்ன? மறுபடியும் முதல்ல இருந்தா. அதான் தாத்தா, நான் தான் இசுகு மெடோரியா. அது உன் பேர் கிடையாது. நான் தான் தேக்கு. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பையனை பார்த்துக்கலாம் டோஷினோரி. கண்டிப்பா நீ ஒரு நாள் வரலாற்றுல இடம் பிடிப்ப. தேக்குங்கிற பேரு ஒரு நாள் இடம் பிடிக்கும். அதுதான் பொது சிம்பிள் ஆஃப் பீஸ் இந்த உலகம் முழுக்க கொண்டாடப்படும். என்ன கோலை இது? நிஜமாவே நீங்க நமக்கு சிரிக்கிறத நிறுத்து. ஹேர் ஸ்டைல் எனக்கு செட் ஆயிடுச்சு. நான் ஹேர் வாஷ் பண்ணா கூட பழைய ஹேர் ஸ்டைல் எனக்கு வர மாட்டேங்குது. அப்படியே என்ன பார்க்கறது வர வேண்டியதா? வந்துச்சு. நான் யாரும் எடுத்து சண்டை போடல. திரும்ப எல்லாரும் இங்கே வந்தாங்க. கடைக்கல கொடுத்தோம். நான் முழு நேரமும் அந்த ஷிப் டெக்க க்ளீன் பண்ணி காலத்தை கழிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ட்ரக்ஸ் ஸ்மக்லர்ஸ பிடிச்சோம். நீ என்ன பண்ணேன்னு சொல்லு ஓச்சாக்கோ. உன் வீக் எப்படி போச்சு? உண்மையிலேயே நான் அதை வர்த்தனை தான் சொல்லுவேன். அவன் சண்டை போட கத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஆமா, அவ பேட்டல் ஹீரோ கிட்ட தான போயிட்டு வந்தா. ஒரு வாரத்துக்குள்ளேயே அவள இருந்தாலும் மொத்தமா மாத்தி அனுப்பியிருக்காரு. கதை என்னமா? ஏமாந்துறாத கம்மினாரி. என்னப்பா ஐயோ. எல்லா பெண்களுமே அழகிகள் தான். ஆனா இந்த உண்மை வெளியில தெரியாம அவங்க மறைச்சிட்டு இருக்காங்க. அந்த மவுண்ட் லேடி உன்னை என்ன பண்ணி வச்சிருக்காங்க? என் இன்டர்ன்ஷிப்ல இருந்த எல்லாருக்குமே என்ன பிடிச்சது. அதுவே எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்தது. உண்மையிலேயே மாறினவங்கள பத்தி பேசணும்னா நீங்க அந்த 3 பேரை பத்தி தான் பேசியாகணும். ஆமா, ஹீரோ கில்லர் கூட சண்டை போட்டாங்க. எப்படிதான் நீங்க 3 பேரும் திரும்பி வந்தீங்கன்னே தெரியல. நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? நல்ல வேளை எண்டேவர் வந்து உங்களை காப்பாத்திட்டாரு. கேட்கவே நல்லா இருக்கா. நம்பர் 2 ஹீரோனா என்ன சும்மாவா? ஆமா, அது உண்மைதான். அவர்தான் எங்களை பாதுகாத்தாரு. அந்த ஹீரோ கில்லர் லீக் ஆஃப் வில்லன்ஸோட கான்டாக்ட்ல இருக்கிறதா சொல்றாங்களே, அதெல்லாம் நீங்க நியூஸ்ல பாத்தீங்களா கைஸ்? அவங்க யுவர்ஜேவை அட்டாக் பண்ணும்போது அவங்க கூட இருந்திருந்தா என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த ஆளை பார்க்க பயமா தான் இருக்கு. அந்த விசித்திரமான வீடியோவை பாத்தீங்களா நீங்க? அதான் நெட்ல கூட லீக் ஆயிருந்தது. அந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்து சொல்லிதான் எனக்கு தெரியும். அதாவது அந்த வீடியோவை பார்த்தனா அவரோட மன எண்ணங்கள் என்னங்கிறது உன்னால தெரிஞ்சுக்க முடியும்.
உண்மையிலேயே இருந்தாலும் வேற லெவல் தெரியுமா? காமினாரி நீங்களே எப்படின்னா அப்போ அவங்களாம் என்ன மன்னிச்சிரு. பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்கு பிரச்சனை இல்லை. உண்மையை சொல்லணும்னா இந்த ஆளு கொஞ்சம் ஆபத்தானவர் தான். எல்லாரும் ஏன் அந்த ஆளை விரும்புறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா உலகத்துக்கு உதவுறதுக்கு பதிலா அவனோட நம்பிக்கைகள் மத்தவங்களை கொல்ல உதவுது. குறிக்கோள் எதுவா இருந்தாலும் கொலை அதுக்கான தீர்வு கிடையாது. ஆனா என்ன மாதிரி ஆட்களுக்கு அதுதான் சரின்னு தோணுது. வெல், என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் ஹீரோவாக கண்டிப்பா போராடுவேன். கண்டிப்பா நம்ம ஹீரோவாக கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. எல்லாரும் அவங்க சீட்ல போய் உட்காருங்க. ஆரம்பிச்சிட்டாடா. நீ வாயை திறக்காம இரு. வேலை தானே. என்ன மன்னிச்சிருங்க. நான் இனிமே வாயை திறக்கவே மாட்டேன். பக்குக்கு அமைதியா இருக்கா. நான் ஒரு நிஜமான ஹீரோவா மாறுற வரைக்கும் என் இடது கை எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டும்னு விட்டுற போறேன். உண்மையிலேயே நீ தைரியசாலி தான்டா. நான் வந்துட்டேன். கிளாஸ் கவனிக்க எல்லாரும் தயார்னு நம்புறேன். இன்னைக்கு ஹீரோ பேசிக் ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம். உங்க எல்லாரையும் பார்த்து பல நாட்கள் ஆகுது. வெல்கம் பேக். திரும்ப நீங்க ட்ரைனிங் எல்லாரும் இன்டர்ன்ஷிப்ல இருந்துட்டு திரும்ப வந்ததால ஒரு சின்ன ரெஸ்கியூ ட்ரைனிங் ரேஸ் வச்சு நீங்க இன்டர்ன்ஷிப்ல என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்களோ உங்க திறமைகள் மொத்தத்தையும் என்ன வெளியே கிழிச்சிருக்கீங்க பாப்போம். இது ரெஸ்கியூ ட்ரைனிங்னா நாம இந்த நேரத்துல USJ குள்ள தான் இருக்கணும். அந்த இடம் டிசாஸ்டர்ஸ்க்கான ஸ்பெஷலான இடம். நான் முன்னையே சொன்ன மாதிரி இது ஒரு ரேஸ். அதனால தயாரா? அங்க இப்ப ஃபீல்ட் காமாக்குள்ள இறங்க போறீங்க. ஃபேக்டரிஸ் ஆரம்பத்துல பேசிட்டு மாதிரி இது. லாபிரித் மாதிரி தான் கட்டினாங்க. வெளியே வரதுக்கான பாதையை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு குரூப்லயும் 5 பேர் இருக்கணும். உள்ளுக்குள்ள இருந்து ஏதாவது ஒரு சிக்னலை நான் அனுப்புனேன்னா அப்போ நீங்க எல்லாரும் சிட்டியோட வெளிப்புறத்துல இருந்து ஆரம்பிச்சு என்ன நோக்கி எல்லாரும் ஓடி வரணும். என்ன முதல்ல கண்டுபிடிக்கிறவங்க தான் இதுல ஜெயிப்பாங்க. பில்டிங்க முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் இல்லாம பாத்துக்கிறது மேஸ் மாதிரி இல்ல. பாக்குறீங்க உனக்கு தாண்டா main. குரூப் உங்க இடத்துக்கு போகலாம். ஈடா இன்னுமே முழுசா குணமாகல, அப்படிதானே? இயர்போன் கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ்ல அது இருக்க நல்ல எல்லாருக்கும் sound ஏதோ ஒரு திறமை இருக்கு. I'd say Midoriya is ஆனா அந்த இடம் கஷ்டம் தான். இன்னும் ஒரே மாதிரி இருக்க பாக்குறதுக்கு. Moving around quickly isn't really one of his strong suits, that's for sure. அவன் பவர் அவன் பயன்படுத்தும் போது கண்டிப்பா அவனுக்கு பெரிய காயமா ஏற்படுது. எனக்கு என்னமோ இதுல செரவு தான் ஜெயிப்பான்னு தோணுது. அப்படியா? ஓஜிரோ ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அஷினோ ஒரு அத்லட், அதனால அவ தான் ஜெயிப்பான்னு எனக்கு தோணுது. ஆமா, டேகு கண்டிப்பா தோத்துருவா. என்னதான் அடிபட்டிருந்தாலும் இந்த ரவுண்ட்ல இடானா ஜெயிப்பான்னு எனக்கு தோணுது. எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? ஆரம்பிக்கலாம். வேகம்லாம் ஓகே. எங்க இருக்காங்க கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் இருக்க இடத்துல மேல போறதுதான் நமக்கு சேஃப். அப்படின்னா சேருக்கு தான் அட்வான்டேஜ். அவனால தான் மேல எகிரி குதிக்க முடியும். இந்த இடம் எனக்கு நிச்சயமா செட் ஆயிடுன்னு தோணுது. ஓ, நான் எடுத்துக்கிட்ட ட்ரைனிங்க்கு நிச்சயம் நான் ஜெயிப்பேன். ஹெல்ப் பண்றோம். அவனால எப்படி இதை பண்ண முடியுது? கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் மூவ் பண்ற ஸ்டைல் எல்லாம் பார்த்தா ஸ்பைடர்மேன் ஞாபகம் வருது. கூட்டமா இருக்கா, ஒரு ப்ரோ மாதிரி இருக்கா. இது எல்லாமே நான் பண்ண வேண்டியது. நான் மட்டும்தான் வெத்தி வேட்டா இன்டர்ன்ஷிப்ல நேரத்தை வீணடிச்சுட்டு இருந்திருக்கேன். இப்ப என்ன பண்றான்? ரசா உனக்கு பவர் இருக்குது ரசா. உனக்கு ட்ரைனிங்கே தேவையில்லை. மிடோரியா என்ன விளையாடுறியா நீ? கடைசி நேரத்துக்கு அவன் எலும்புலாம் உடைஞ்சிருக்கணுமே. ஃபோக்கஸ் பண்ணணும். கண்டிப்பா என்னால முடியும். 5%க்கு மேல போக கூடாது. கண்ட்ரோல் மட்டும் விட்டா கொஞ்சம் தெளிவா இருக்கணும். ஆடாங்க. ஆட்டோனிக்ஸோட யோசிச்சே விட்டுட்டு. நன்றி ஹீரோஸ். அதே போல கங்க்ராச்சுலேஷன். ரொம்ப நன்றி. இவன் தான். உனக்கு ஒண்ணும் ஆகல. எனக்கு என்னாச்சா? புரிஞ்சிச்சு. அவன் தான் வந்து சமமான தரை இல்லாத இடத்துல குதிக்கும் போது எங்க நம்ம லேண்ட் ஆக போறோம்ன்ற விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கணும். அதை நம்ம மறக்க கூடாது. யங் சீரோவெல்லாம் முன்னாடி வந்திருக்கலாம். ஆனா வருஷத்தோட ஆரம்பத்துல இருந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்க எல்லாம் முன்னேற்றம் ரிப்பன் தான் வின்னு. இதே போல உழைச்சு உங்க ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு தயாராகுங்க. குரூப் 1 ஃபீல்ட்ல இருந்து கிளம்புங்க. அடுத்து வாங்க குரூப் 2. நீ என்ன ஆச்சரியப்படுத்திட்ட. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண. கிளாஸ் முடிஞ்ச பிறகு என்ன வந்து பாரு. நம்ம பேசணும். எஸ் சார். என்ன பத்தியும் ஒன் ஃபார் ஆல பத்தியும் இருக்கிற உண்மைய நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்லுங்க, அது என்னன்னு தெரியுது. இன்னைக்கு ட்ரைனிங் பலமா இருந்துச்சு. கிளாஸோட முதல் நாளே எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு.
நான் என் மொபிலிட்டியை இன்னும் அதிகப்படுத்தி ஆகணும். மற்றவங்க ஸ்கில்ஸை வளர்த்து விடுறது மூலமா நீ இதை காம்பன்சேட் பண்ணலாம். ஸ்பீடுக்கு நான் என் பவர்ஸை பயன்படுத்தலாம்னு இருக்கேன். உன்னையும் சேரோவையும் பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு. காலையில அவர் பேசும்போது ரொம்ப சீரியஸா இருந்தாருல. நான் கண்டுபிடிச்ச ஜாக்பாட் நீ சத்தியமா நம்பவே மாட்டேன். செவத்துல இருக்க அந்த ஓட்டைய நல்லா கவனி. நம்ம முன்னோர்கள் நமக்கு ஒரு gift கொடுத்துட்டு போயிருக்காங்க. பக்கத்துல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? girls locker room. அப்படி யோசிக்கவே கூடாது வினாக்கா. இது சட்டப்படி தண்டனைக்குரியது. இப்பதான் நீ பையன் ஒத்துக்கிறா. அடங்க. இத்தனை பொண்ணு நினைச்சு ஏமாந்துட்டு இந்த பர்கர்ட்னு சொல்லியிருந்தாங்க இவனை. இப்பதான் தெரியுது. எதிர்பாராத வந்த நேரத்துல அந்த அட்டாக் செமையா இருந்ததுப்பா. தேவையா இது? இந்த கத்து கட்டினா அவளுக்கு கேட்காதான். This hole immediately. எல்லாரையும் பத்தி சொன்னவன் என்ன பத்தி மட்டும் சொல்லாம விட்டுட்டான். இது நான் தான் ஆல்மைட். உள்ள வந்து உட்காரு. இவர் பார்க்கவே விசித்திரமா இருக்காரு. ஏற்கனவே நிறைய அனுபவிச்சுட்டு இருக்க. நான் உதவுறதுக்கு வரலன்னு தப்பா எடுத்துக்காத. இல்ல இல்ல, அதுக்கெல்லாம் நீங்க எதுக்காக மன்னிப்பு கேக்குறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க 1 for all தானே சொன்னீங்க. அந்த ஹீரோ கில்லா உன்னோட ரத்தத்தை நக்கி பார்த்தானே கேள்விப்பட்ட. அது உண்மையா? ஆமா, அவ சக்தி படி யாரோட ரத்தத்தை அவ சாப்பிடுறானா அவங்க பேரலைஸ்ட் ஆயிடுவாங்க. நம்ம அதை பத்தியா பேச போறோம்? என் சக்தியை நான் கொடுக்கும் போது உன்கிட்ட என்ன சொன்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? இத சாப்பிடு. இல்ல, நான் அத பத்தி பேசல. அது என்னோட டிஎன்ஏல இருக்கிறதால நீ என்னோட முடிய முழுங்கணும்னு சொன்ன. கேக்குறீங்களா? அப்படின்னா அவன்கிட்டயும் 1 for all இருக்கா என்ன? இல்ல, அது இல்ல. நீ அத பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பேன் தான் நான் நினைச்சேன். ஆனா நீ என்னடானா அத பத்தி மொத்தமா மறந்தே போயிட்டேன். 1 for all யார்கிட்ட இருக்கோ அவங்க விரும்பினா மட்டும்தான் கண்டிப்பா அவங்க சக்தியை வேற ஒருத்தர்கிட்ட கொடுக்க முடியும். யாராலையும் அதை பிடுங்கி அப்படியே எடுத்துட்டு போயிட முடியாது. அந்த ஃபோர்ஸை பயன்படுத்தி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். உதாரணத்துக்கு என்கிட்ட சொல்றீங்க. இந்த குவேக் ரொம்பவே யூனிக்கா இருக்கும். அதனால அதோட பவர் நீ தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே இருந்த ஒரு பழங்காலத்து சக்தியில இருந்து தான் 1 for all எடுக்கப்பட்டது. என்னது பழங்காலத்து சக்தியா? அந்த குவேக்கோட பேர் என்ன தெரியுமா? All for one. மத்தவங்க கிட்ட இருக்கிற பவரை நாமளே திருடி விருப்பப்பட்ட அதை இன்னொருத்தருக்கும் கொடுக்க முடியும். இல்லைன்னா நாமளே வச்சுக்க முடியும். பவர்ஸ திருட முடியும்னு சொல்றீங்க? சக்தி வெளியே தெரிஞ்ச காலத்துல தான் இது எல்லாமே நடந்துச்சு. அப்போ இந்த சமூகத்துக்கு இந்த மாற்றத்தை எப்படி ஏத்துக்கிறதுன்னு கூட தெரியாது. சடனா குவேக்ஸ் வந்ததால சாதாரண மனுஷனுக்கான அடையாளம் மொத்தமும் அழிய ஆரம்பிச்சுது. மனித உரிமைகள் அதோட அர்த்தத்தை கூட இழக்க ஆரம்பிச்சுது. பிறகு சிவிலைசேஷனும் வளர ஆரம்பிச்சுது. இந்த மொத்த சமூகமும் அழிஞ்சு போச்சு. அந்த சூப்பர் பவர்ஸ் ஒருவேளை வராம இருந்திருந்தா மனிதர்கள் இந்நேரம் போட்டி போடாம நிம்மதியா வாழ்ந்திருப்பாங்கல்ல. இதை யாரோ பிரபலமான ஒருத்தர் தான் சொல்லி இருந்தார்ல. உண்மைதான். மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டு இருந்த சில சூழ்நிலைகள்ல எல்லாருமே சரிசமமா ஆகிற சக்தி ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. கண்டிப்பா நீயும் அவரை பத்தி கேள்விப்பட்டிருப்ப. மத்தவங்க கிட்ட இருந்த சக்தியை திருடி அவரோட அசாத்தியமான சக்தியை கொண்டு அவரோட இன்ஃப்ளூயன்ஸ நாடு முழுவதும் பரப்பினாரு. சர்வீஸ்னு சொல்லி மக்கள் எல்லாரையுமே ஏமாத்தி தீய சக்திக்காக பயன்படுத்திக்கிட்டான். கன்சமெட்னா போதும் மக்கள் அவனை தலைவனா ஏத்துக்கிட்டு அவனை ஆழ வைப்பாங்க. நீங்க சொல்ற இந்த விஷயத்த பத்தி ஏராளமான கட்டுக்கதைகளை நான் கேட்டிருக்கேன். ஆனா இதெல்லாம் ஏமாத்து வேலை மாதிரி தெரியல. நம்மளோட புக்ல கூட இதெல்லாம் போடவே இல்லை. இந்த மாதிரி ரகசியமான டீலிங்ஸ் எல்லாத்தையும் டெக்ஸ்ட் புக்ஸ்ல போட முடியாது. அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு பவர் கிடைச்சா அவன் எங்க அதை பயன்படுத்தணும்னு யோசிப்பான். இதுக்கும் 1 for allக்கும் என்ன சம்பந்தம்? 1 for all பத்தி சொல்லுங்க. All for one குவேக்ஸ் மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும்னு சொன்னல. மத்தவங்க எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்கும் சரண்டர் ஆக வைக்கிறதுக்கும் தான் கிட்ட இருந்த சக்தி அவன் கொடுத்தான். அதே சமயம் நிறைய பேரால அவன் கொடுத்த சக்தியை தாங்க முடியாம பேச்சு வராம நடைபிணமா சுயநலவை இழந்து வாழ ஆரம்பிச்சாங்க. அதுக்கு உதாரணம் நோமோஸ். அந்த குவேக்ஸ் சில பேர்கிட்ட கொடுக்கும் போதே அது மிக்ஸ் ஆயிடும். இல்லைன்னா அதோட தன்மை அதுவே மாத்திக்கும். இவனுக்கு ஒரு குவேக் இல்லாத தம்பியும் இருந்தான்.
ஆளே ரொம்ப சின்னதா, கான்பிடன்ஸ் இல்லாம இருந்தா. ஆனா சமூக நீதி மேல அவனுக்கு அவ்வளவு மரியாதை. அவன் நிலைமையில அவனால பார்க்க முடியல. அதனால அவனை ரெசிஸ்ட் பண்ணிவிட்டான். அதுக்கு பிறகு ஆல்பா ஒன் அதோட குவேக்க அவனோட தம்பிக்கு பாஸ் பண்ணுச்சு. அது மூலமா அவனோட சக்தியை வெளியே கொண்டு வர பார்த்துச்சு. இது அவனோட தம்பி மேல இருக்கிற பாசத்துல கொடுத்தானா இல்ல ஃபோர்ஸ் பண்ணானான்னு கூட எனக்கு தெரியாது. அப்ப அது வந்து ஆமா, என்னதான் கிட்ட குவேக்கு இல்லைன்னு எல்லாரும் நினைச்சாலும் அந்த தம்பி கிட்ட ஒரு குவேக்கு இருந்துச்சு. அவனுக்கு கூட இதுதான் விஷயம் சுத்தமா உணர முடியல. ஒன்னத்துக்கு உதவாத நினைச்சுக்கிட்டு இருந்த பவர் தான் குவேக்க பாஸ் பண்றதுக்கான ஒரு பவர். அதுக்கு பிறகு அந்த சக்தி தம்பிக்காரனோட மூளையோட மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா தான் 1 for allங்கிற விஷயமே ஆரம்பிச்சது. நியாயம் கூட சில நேரங்கள்ல அநியாயத்தோட பக்கத்துல இருந்துதான் பிறக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. 1 for all எப்படி உருவாச்சுன்னு இப்ப எனக்கு புரியுது. ஆனா இந்நேரம் இந்த கெட்டவன் இறந்து போயிருக்கணும்ல. ஆனா அவனை பத்தி எதுக்காக சொன்னீங்க? குவேக்க திருடுறவனுக்கு ஒரு முடிவே கிடையாது. அவனால என்ன வேணா பண்ண முடியும். குவேக்ஸால வயசாகிறது தடுக்க முடியும். அதைத்தான் அவன் பயன்படுத்திருப்பான்னு நினைக்கிறேன். சிம்பிள் ஆஃப் ஈவில் நாளுக்கு நாள் மெருகேறிட்டே போகுது. அப்போ சமூகம் இருந்த நலப்பாட்டையும் அவங்க சண்டை போடுற திறமையை வச்சு பார்க்கும்போது தம்பிக்காரன் இந்த குவேக்க வருங்கால சந்ததியினருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணா. என்னதான் அவனாலையும் ஆல் ஃபார் ஒன்னை தோக்கடிக்க முடியலனாலும் 1 for அவனோட சக்தி அதிகரிச்சுக்கிட்டே போவோம் அவன் நம்பினா. அதன் மூலியமா அவங்க அண்ணனையும் எதிர்க்க முடியும்னு நினைச்சான். என்னோட டர்ன் வந்த பிறகு என்னால ஒரு வழியா ஆல் ஃபார் ஒன்னை அழிக்க முடிஞ்சது. குறைஞ்சபட்சம் நான் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அவன் அதுலயும் படைச்சுட்டான். அதுல இருந்து அவன் லீக் ஆஃப் வில்லன்ஸோட முக்கிய மூலையா செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ வச்சு புரியுதா? 1 for allோட முழு குறிக்கோளே ஆல் ஃபார் ஒன்னை அழிக்கிறது மட்டும்தான். உண்மையை சொல்லணும்னா ஒரு நாள் நீயே அந்த ராட்சசனை எதிர்த்து போராடுற நாள் உருவாகும். ஏன்னா நான் அதுல தோத்துட்டேன். இதை நீ எதிர்பார்க்கலன்னு தெரியும். என்னால முடிஞ்சதை பண்ணுவேன். என்ன ஆனாலுமே சரி, என் உயிரை கொடுத்து நான் போராடுவேன். நீங்க என் கூட இருக்கிற வரைக்கும் என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். கண்டிப்பா நீங்க என் கூட இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அவன்கிட்ட சொல்ல. அவனுக்கு உண்மை தெரியணும். நீ நினைக்கிற மாதிரி நம்ம எதிர்காலம் கண்டிப்பா அமையாத. அது உனக்கு இப்ப புரியாத. சொல்ல மாட்டேன். இவருக்கு ஏதோ ஆகும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நான் மன்னிச்சிரு யங் மிடோரியா. ஆனா நீ அவனை சந்திக்கிற நேரம் என்னால உன் பக்கத்துல இருக்க முடியாது. சம்மர் வெக்கேஷனுக்கான நேரம் நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்காக சந்தோஷப்படாதீங்க. உங்களை நான் சும்மா விட போறது கிடையாது. நீங்க எல்லாரும் ட்ரைனிங்காக கேம்பிங் போக போறீங்க. சிட்டிலே ட்ரெயினிங் எடுத்த நமக்கு அந்த டெம்பரேச்சர் ஒத்து போகுமான்னு சந்தேகமா இருக்கு. அது எப்படியா இருந்தாலும் சரி, அதுக்கேத்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். அப்படி பண்ணாதான் சரியா இருக்கும்னு தோணுது. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சம்மர் கொண்டாடுறதே ஒரு தனி சந்தோஷம் தான். எது எப்படி இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஃபைனல் எக்ஸாம் யாரெல்லாம் பாஸ் பண்ணாம இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் சம்மர் ஸ்கூல் அட்டெண்ட் பண்ணி ஆகணும். இது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. அப்ப நீ பண்ணிடுவேன். ஆல்ரைட் சொன்னது ஆச்சரியமா இருந்தாலும் என்னோட டெய்லி லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னோட கோல் என்னைக்குமே மாறாது. ஆனா இவ்வளவு நடந்த பிறகும் ஆல்ரைட் அவரை பத்தி தனிப்பட்ட முறையில எதுவுமே சொல்லல. மறைச்சுதான் அனுப்புறாரு. The hero killer stay. அவன் மாட்டுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா மத்த எல்லாத்தையும் நான் நிச்சயமா எதிர்பார்த்தேன். இப்ப அவனை யாரெல்லாம் பழி வாங்க நினைக்கிறாங்களோ இல்ல அவன் மேல யாரெல்லாம் பாவப்படுறாங்களோ நிச்சயமா அவங்க உணர்வுகளை கொட்டுறதுக்கு லீக் ஆஃப் வில்லன்ஸ் தேடி வருவாங்க. அவங்க எல்லாரையும் ஒண்ணு திரட்டுற அந்த வேலையை பார்க்கறதுக்கு டொமோரோ ஷிகராக்கி தான் நான் நியமிக்கலான்னு இருக்கேன். நீங்களே அவங்க கிட்ட நேரடியா பேசுற பட்சத்துல எல்லாமே வேகமா நகரும்னு நான் நம்புறேன். சீக்கிரம் என்னோட உடம்ப சரி பண்ணுங்க டாக்டர். 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ரீஜெனரேஷன் சக்தி கிடைச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். என்னதான் உங்களுக்கு காயங்கள் ஆறி இருந்தாலும் அதை வச்சு உதவுற அளவுக்கு உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. அந்த லீக் ஆஃப் வில்லன்ஸ ஒன்னா இணைக்கிற வேலைய
அந்த பையனால செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அவன் தகுதியானவன் தானே? நிச்சயம் தகுதியானவன். எப்படியாவது கஷ்டப்பட்டு அவனை உயர்த்தி நிச்சயமா அவனை எனக்கு அடுத்து என் இடத்துல உட்கார வைப்பான். எனக்கு அடுத்து என்ன மாதிரி உருவாக்குறதுக்கான எல்லா தகுதிகளோட தான் அவன் பிறந்திருக்கான். நீங்க இப்பவே எல்லாத்தையும் கொண்டாடிருங்க ஆல்மைட். ஏன்னா சீக்கிரமே இந்த தற்காலிகமான நிம்மதி ஒரு நிரந்தர முடிவுக்கு வரப்போகுது. எபிசோடும் நல்லா இருந்ததுங்க. பட் வந்து இந்த விஷயத்த சொல்கிறப்போ நம்ம மிடோரியா வந்து ஷாக் ஆவான் இல்லை வந்து குழப்பமாவான் அப்படிலாம் நான் யோசிச்சுட்டேன். பட் அவன் வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் இவரும் பார்த்தீங்கன்னா முழுசாக சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் இல்லை. இன்னும் கொஞ்சம் மறைச்சி பாதி விஷயந்தான் சொன்ன மாதிரி தான் இருந்தது. அது முழுசாக சொல்கிறதுக்குள்ள அவர் சொல்கிற விதத்துலேயே புரிஞ்சு போச்சு. அந்த டைமுக்கு நான் அவன் பக்கத்தில் இருக்க மாட்டேன்னு சொல்கிறப்பவே அது என்னன்றது நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியுது. அது சொன்னால் அவன் தாங்க மாட்டான். ஸோ அதனாலேயே அது மறைச்சிட்டே போகிறாரு. ஆனால் விஷயம் ரொம்ப சீரியஸ்னஸ் தான். பட் அவன் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி கேஷ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். அதேமாதிரி நம்ம குரு அவர் வந்து இத்தனை நாள் வந்து அந்த கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த பவர்ன்றதை அசால்ட்டாக பண்ணி விட்டார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ அந்த 5% பவர் அவன் பண்ணாலுமே அந்த கண்ட்ரோல் இருக்குல்ல, இதுவே பெருசு தான். இப்போ வந்து வந்ததும் நம்ம ஆல்மைட்டி வந்து ஒரு டெஸ்ட் வச்சது கூட பார்த்தா அந்த பசங்க என்னென்ன இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்கன்றது தான். ஸோ அந்த வேலை பார்த்தா மிடியோரியா இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். அதுவே ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ எல்லா பசங்களும் இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்கன்றது மட்டும்தான் அதில் தெரிஞ்சது. ஆனாலுமே மிடோரியா வந்து இன்னும் சீரியஸாக இதெல்லாம் எடுத்துக்கலையோ, அது அவன் ஃபீல் பண்ணானா இல்லையான்றதே தெரியல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இதுவுமே எப்படி எடுத்துக்குன்னா எனக்கு ஹீரோ கில்லர் மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருக்குது. இப்போ இந்த தம்பியுமே பார்த்தீங்கன்னா அண்ணன் மேலே இருக்க வெறுப்பை தான் அந்த பவரை வெறுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டார்கெட் தான் இப்போ வந்து நம்ம மிடோரியாவாக இருக்கிறான் அப்படின்றப்போ இதை எப்படி எடுத்துக்குதுன்னு தெரியல. இது வந்து இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அது பண்ணுறானா இல்லை அவன் வந்து அந்த ஆழ்ந்து அது பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன மைண்ட் செட்டில் அந்த இது எடுத்துகிட்டு வரான்றது ஒன்று புரியல. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. அது நாளைக்கு நம்ம மிடோரியாவும் அவனும் மோதுறப்போ தான் அந்த விஷயம் என்னன்றது நமக்கு தெரியும். ஓகே, இப்போதைக்கு ஆல்மைட்டி சொன்னதில் அந்த வெறுப்பு தான் இப்போதைக்கு இருக்குது. அதுதான் நம்ம டார்கெட்டாக வருதுன்றது புரியுது. பட் ரியலாகவே அதுதானா இல்லை அவனுக்குள்ளே இப்போ என்னவா இருக்கான்றதெல்லாம் ஒன்று இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக வந்தாலும் அவன் தானா அந்த மாதிரி நிறைய குழப்பம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எபிசோடு வர நம்மளுக்கு கிளியராகவும் நினைக்கிறேன். பார்க்கலாம் வரும். ஸோ இந்த பக்கம் ஹீரோவாக நம்ம மிடோரியா இந்த பக்கம் உருவாகிற மாதிரி நாளைக்கு வில்லனாக பார்த்தா அந்த கை அவன் தான் உருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்ததான் நான் அவனை தான் சூஸ் பண்ணியிருக்கேன்றப்போ அப்போ அடுத்து அவனை வச்சு தான் வரும் அப்படின்ற மாதிரி இது. மெயின் வில்லனாக அவன், மெயின் ஹீரோவாக இவங்க 2 பேருக்குள்ள தான் நாளைக்கு கிளாஷ்ன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. அது பார்க்கலாம், பெரிய விஷயமாக தான் போகுது. அதேமாதிரி இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணுன்னு சொன்னேன். அந்த கமெண்ட்லட்டும் சொல்கிறாங்க அது பையன் ப்ரோ அப்படின்ட்டு. ஆனால் அந்த வாய்ஸ் வந்து அது பொண்ணு வாய்ஸ் மாதிரி இருக்குதா, அதை தாண்டி வந்து அது பொண்ணுனே நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடுது. பையன்ற அந்த உணர்வே வராமல் இருந்துச்சு. இப்போ டேரக்டர் அதுக்காகவே சீன் வச்சாரு பாருங்க. இன்றைக்கி மறக்க மாட்டேன். இதுக்கு மேலே தவறி கூட அவனை பொண்ணுன்னு சொல்ல மாட்டான். ஸோ அந்த மாதிரி வச்சு செஞ்சுட்டாரு. ஆனால் எனக்கு வந்து மிடோரியாவும் ஆல்மைட்டியும் பேசும்போதில் ஒரு லவர்ஸ் பேசுகிற மாதிரி தான். ஏன்னா எல்லோரும் போனதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட்டு, அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம், அந்த பாண்டிங் 2 பேருக்குள்ளே இருக்கிறது. ஏன்னா இவ்வளோ பெரிய மனுஷன் இவன்கிட்ட வந்து பேசுகிறதும் ஒரு விஷயத்த சொல்கிறதும் அந்த மீட்டிங் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாண்டிங் ஃபஸ்ட்லேருந்து தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்னவோ ஸ்பெஷலாக இருந்தது. கரெக்டாக இன்றைக்கின்னு பார்த்து அவர் நான் கடைசி வரைக்கும் அவங்க கூட இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது அது இன்னொரு மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுறாரு, எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்து கூடவே இருந்துட்டு திடீர்னு காணாமல் போச்சுன்னா அது எப்படி இருக்கும்? ஸோ அதெல்லாம் எப்படி தாங்க போகிறான்னு தெரியல. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சு மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.